பழனியில் குப்பை கிடங்கை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஆய்வு. தீ விபத்துகளை தடுக்க நடவடிக்கை குறித்து ஆலோசனை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியப்பா நகரில் அமைந்துள்ள குப்பை கிடங்கை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பழனி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் பெரியப்பா நகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குப்பை கிடங்கில் அவ்வப்போது தீ விபத்துகள் ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் புகை சூழ்வதுடன் பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை காணப்படுகிறது. இதையடுத்து குப்பை கிடங்கில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அங்கு நிலவும் தற்போதைய நிலை, குப்பைகள் சேகரிப்பு மற்றும் அகற்றும் முறைகள் குறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். குறிப்பாக குப்பை கிடங்கில் அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துகளுக்கான காரணங்கள் என்ன, தீ விபத்துகளை தடுப்பதற்கு இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் எதிர்காலத்தில் தீ விபத்துகள் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் முறையாக தரம் பிரிக்கப்படுகிறதா என்பதையும் ஆய்வு செய்தார். மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு கையாளப்படுகிறதா, குப்பைகளை அறிவியல் முறையில் மேலாண்மை செய்வதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குப்பைகளை நீண்ட காலமாக ஒரே இடத்தில் தேக்கி வைக்காமல் முறையாக அகற்றி மேலாண்மை செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். குப்பை கிடங்கில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் தேங்குவதை தடுப்பதுடன் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதையும் ஆய்வு செய்தார். குப்பை கிடங்கில் ஏற்படும் தீ விபத்துகளால் சுற்றுப்புற பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாத வகையில் நகராட்சி நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். குப்பைகளை தரம் பிரித்து சேகரிக்கும் முறையை தீவிரப்படுத்துவதுடன் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுதல், மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை தனியாக பிரித்து கையாளுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது பழனி நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் உடன் இருந்தனர். குப்பை கிடங்கின் செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் தீ விபத்துகள் ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.